எல்லாருக்கும் வணக்கம். லக்ஷ்மி குபேர பூஜையோட பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 2 ஓடது வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெய்வேத்தியத்துக்கு வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், அதுக்கப்புறம் நான் பீமாசங்கர் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்த இந்த பால்கோவா, காஜு கட்லி எல்லாமே வச்சாச்சு. அடுத்து என்ன, லக்ஷ்மி குபேர கலசம் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து வாழையில பச்சரிசி பரப்பி பண்ணால் ரொம்ப விசேஷம். எனக்கு இங்கே பூனையில் கிடைக்கல, அதனால வந்து பித்தளை தட்டில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அடியில் பச்சரிசி போட்டுட்டு அதுக்கு மேலே கலச பானையை வந்து செம்பு எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக கலசத்துக்கு பார்த்தீங்கன்னா பித்தளை இல்லை வெள்ளியில் எடுக்கிறது ரொம்பவே சிறப்பு. மண்ணில் கூட எடுக்கலாம். எவர் சில்வர் வந்து அவ்வளோ யூஸ் பண்ண வேணாம். பட் என்கிட்ட வேறு ஆப்ஷன் இல்லாதனால நான் இதை தான் வச்சிருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு எளிமையாக பண்ணலாங்க. ஸோ நீங்கள் உங்ககிட்ட வெள்ளி ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு மங்கள பொருட்கள் எல்லாம் சேர்க்குறோம். மஞ்சள், குங்குமம், 5 ரூபாய் நாணயம், எலுமிச்சம்பழம், ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு மாவில் எங்கேருந்து எடுத்துருந்தேன்னா பீமாசங்கர் கோயிலில் வரையில காட்டு வழியிலேருந்து எடுத்துருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக. அதுக்கப்புறம் இந்த ஊரில் தேங்காயெல்லாம் இந்த மாதிரி தாங்க கிடைக்குது பூஜைக்கு. சரி, ரொம்ப நார் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு லைட்டாக மஞ்சள் குங்குமம் தடவிட்டு பொட்டு வச்சுட்டு பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணி எனக்கு தெரிஞ்ச மாதிரி எளிமையாக பண்ணியிருக்கேன். இதில் ஏதாச்சும் குறை இருந்தால் கண்டிப்பாக மன்னிச்சிடுங்க. உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக சில்வர் இல்லை பித்தளை பானையில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பூஜையில் கொண்டு போய் லக்ஷ்மி குபேரர் அந்த பானையை வந்து வச்சாச்சுங்க, கலசத்தை. அவங்க வந்து லக்ஷ்மி குபேரா நீங்கள் இந்த செம்பில் நீங்கள் ஆவாகனம் ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை மனசார நம்பி வைக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோமோன்னு பார்த்தேன். எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் நெல்லிக்கனி வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நெல்லிக்கனியுமே குபேரரோட அந்த கலசம் பக்கத்துலேயே வச்சுட்டேன். குபேர பானை, நெய்வேத்தியம், குத்து விளக்கும் ஒரு குத்து விளக்கு ஏற்றிக்கிட்டேன். 2 குத்து விளக்கு ஏற்றினா சிறப்பு. என்கிட்ட 1 தான் இருந்தனால 1 ஏற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெளியில இருந்து தீபம் ஏற்றிட்டு மகாலட்சுமி புதுசாக வந்திருக்காங்களே அவங்களுக்கு தீபம் காட்டி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தாச்சு. வீட்டுக்குள்ளேயும் பூஜை ரூமில் விளக்கு ஏற்றிட்டு கீழே நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல வடக்க பார்த்து அங்கேயும் விளக்கு ஏற்றி வச்சு 2 தாமரை விளக்கு, குபேர விளக்கு, ஒரு குத்து விளக்கும் ஏற்றிட்டு நம்ம பூஜையை ஆரம்பிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.